இல்ல, நம்முடைய மது ஒழிப்பு மாநாடை நடத்துகிற பெரும் மதிப்பிற்குரிய இன்றைக்கு விசிக கட்சியின் சார்பிலே மதிப்புக்கும் போற்றுதலுக்குரிய திருமாவளவன் அண்ணன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அந்த அழைப்பு குறித்து கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் தான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அழைப்பு கொடுத்ததே மகிழ்ச்சியாக, அதை வரவேற்கிற முகமாகத்தான் தமிழ்நாட்டு மக்களால் பார்க்கப்படுகிறது. ஆகவே இது இன்றைக்கு பத்திரிகைகளிலே முதல் பக்கத்திலே தலைப்பு செய்தியாக வந்திருப்பது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இந்த அழைப்பு இருக்கிறது என்பதை உணர முடியும். உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கு, அதிமுக என்ன நிலைப்பாட்டில் இருக்கீங்க? அதுக்கு தயாராகிட்டீங்களா? தியாகிக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறோம். அதனால எங்க பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் வருங்கால முதலமைச்சர் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. புதுக்கோட்டையில் திருமண விழாவில் கலந்து கொள்கிற போது உங்களை போன்ற ஊடக நண்பர் கேட்கிற போது எந்த தேர்தலாக இருந்தாலும், சட்டசபை தேர்தலாக இருந்தாலும், உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறது. அது உங்களுக்கு ஒன்றும் சந்தேகம் தொடர்ந்து புறக்கணிக்கிறார், இங்க வர்றதில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு பரவலாக இருக்கு. நிச்சயம் உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்ற, அதான் நான் சொன்னேன், விளிம்பு நிலையிலே ஒடுக்கப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய உரிமை குரலாக இன்றைக்கு புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள், ஏன்னா நீங்கள் வச்ச கோரிக்கை என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் 2011 அமைச்சராக இருக்கிற காலத்திலிருந்து நீங்களும் சகோதரரும் எங்களை வரவேற்கிறீங்க, நாங்களும் வந்திருக்கிறோம். நீங்கள் வைத்த கோரிக்கை மத்திய அரசு கோரிக்கை என்று தட்டி கழிக்காமல் அதற்கு தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசில் அழுத்தம் கொடுத்து அதை நிறைவேற்றி கொடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அது உங்களை போன்ற இளம் சிங்கங்களுக்கும் தங்கங்களுக்கும் நன்றாக தெரியும். ஆகவே நிச்சயமாக இங்கே முன்னாள் அமைச்சர்கள் மரியாதைக்குரிய மணிகண்டன் அவர்கள், ராஜலட்சுமி அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், வாரிய தலைவர்கள், இங்கே சின்னத்துரை அவர்கள், மாணிக்க முன்னாள் எம்எல்ஏ, சதன் பிரபாகர், நம்முடைய முத்தையா, இத்தனை பேரும் அவருடைய கழக அமைப்பு செயலாளர் சுலமட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன், தமிழரசன், இங்கே மூத்த சட்டமன்ற உறுப்பினர் மலேசியா பாண்டியனை மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முனியசாமி அவர்களும், கீர்த்திகா முனியசாமி அவர்களும் இங்கே தியாகியினுடைய நினைவை போற்றுகின்ற வீர வணக்கம் செலுத்துவதற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் பொதுச் செயலாளருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று உங்களுடைய அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தி செய்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதையும் பொதுச் செயலாளருடைய கவனத்துக்கு உங்களின் சார்பில் கொண்டு சொல்றோம். முதல்வர் வெளிநாட்டில் இருந்தாலும் கோப்புகள் தொய்வு இல்லாமல் நடக்குது, அரசு சரியா நடந்துட்டு இருக்குன்னு சொல்ற அதை எதிர்க்கட்சி தலைவர் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை சட்டமன்ற ஒரே நாள்ல 6 கொலை தலைவரை கொலையா வந்திருக்கான்னு இப்ப கிராமத்துல பாடுவாங்க. இப்பெல்லாம் மனிதனை கொலை பண்றது சர்வ சாதாரணமா போச்சு. இதுக்கு உள்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் எந்த பதிலும் சொல்லலை. அங்கே அமெரிக்காவில் போய் சைக்கிள் ஓட்டிட்டு பாட்டு பாட்டுறது இந்த நாட்டுக்கு முக்கியமா இப்போ? அதனால அதெல்லாம் கேட்கறதுக்கு நாதி இல்லை. மிக விரைவில் தமிழ்நாட்டு மக்கள் இதுக்கெல்லாம் பாடம் புகட்டுவார்கள். இது தியாகியினுடைய நினைவு என்கிற காரணத்தினாலே அவர்கள் சொல்வதெல்லாம் விளம்பரம், வெற்று விளம்பரத்தை தவிர உண்மை அதுல எதுவும் இல்லை. ஆய்வுக்கு வந்திருந்தாங்க சார். அப்போ அதிகாரிகள் சிறப்பாக செயல்படுறதா இந்த கூட்டத்தில் இறுதியில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நேற்று 4 வருவாய் அலுவலர்கள் பணியிட மாற்றம் பண்ணியிருக்காங்க, சரியா செயல்படுறாங்க. இப்படி எடுத்தேன் கவனித்தேன் என்று தன்னுடைய வருகையை ஒரு கவனத்தை ஈர்ப்பதற்காக இது போன்று செயல்படாது. அவங்களுக்கு முதல்ல ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம், வார்னிங் கொடுக்கலாம், அல்லது விளக்கம் கேட்கலாம். எதுவுமே இல்லாம தடாரடியா செய்யறது ஜனநாயகத்துக்கு ஏற்புடையதாக. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.